जय जय शंकरा शंकर महाप्रियवा हर हर शंकरा शंकर महाप्रियवा जय जय शंकरा हर शंकरा जय जय शंकरा गुरुप्यो नमः नमस्ते गुरुनाथं कांची पीठम सुरपूजितं दिव्यज्ञान अभयसं कांची अपारगण सिद्धं ज्ञान शांतपूर्ण श्री चंद्रशेखर प्रमामदं கலியுக காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபரிய பக்தர்களுக்கு பெற்றுக்கொண்டிருக்கும் அணுகளை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு நீலகண்டனுக்கு எப்படி காலேஜில் பிஎஸ்சி சீட் கிடச்சிது, நீலகண்டனுக்கு எப்படி காலேஜில் பிஎஸ்சிக்கு சீட் கிடச்சிது. பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் நினச்சிருந்தா கிடச்சிருக்கும். மகாபிரியா மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாராயணபுரம் அப்படிங்கிற இடத்துல கேம்பில் இருந்தார். ராமநாதபுரத்தை சேர்ந்த ராமநாத் பூஜாரி அப்படிங்கிற பேர். அவர் ராமநாத் பூஜாரிங்கிறவர் ஒரு லீகல் கேஸ் விஷயமா மதுரைக்கு வந்திருக்கார். இந்த ராமநாத் பூஜாரி பூஜாரியோட அப்பாவோட மாமா பிள்ளை, அவருடைய ராமநாத் பூஜாரியோட தந்தையாரோட மாமா பிள்ளை நீலகண்டன். அவரும் ராமநாத் பூஜாரி கூடயே வந்திருக்கார். அவருக்கு அங்கே அவர் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் பிஎஸ்சி சேரணும்னு அவருக்கு ஆசை. ஒரு பர்டிகுலர் குரூப்பில் மதுரையில் இருக்க காலேஜ், அந்த காலேஜில் கேட்டு பார்த்தா அங்கே சீட்டு இல்லை அப்படின்னுட்டா, அதெல்லாம் இல்லை அப்படின்னுட்டா. சரி, அப்போ சம்போ சங்கர் ராவ் அப்படிங்கிறவர் நீலகண்டனுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்துருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச வரப்பட இருக்குது. என் வீட்டில் வேணால் தங்கிக்கிட்டோம், ஆனால் வீட்டில் தங்கி என்ன ப்ரோஜனம், நாங்கள் சீட்டு கிடைச்சாதானே. அவர் பர்டிகுலராக அந்த காலேஜில் கிடைக்கணுங்கிறார். அது இல்லைன்ட்டாலே இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் இந்த இவர் என்ன பண்ணார், நீலகண்டன் என்ன சொன்னார், உங்கள் நீலகண்டன் கூட்டிட்டு மகாபிரிவா கிட்ட தரிசனம் பண்ணிக்க ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்காரு. அதாவது ராமநாத் பூஜாரியோட அப்பா கிட்ட, ராமநாத் பூஜாரியோட அப்பா கிட்ட நீலகண்டனை கூட்டு போய், ஏன்னா இவர் ராமநாத் பூஜாரி அப்போ இது பண்ண மாட்டார். அவர் கொஞ்சம் நம்மளை மாதிரி கிராப் தான் வச்சுருப்பாராம். ராமநாத் பூஜாரியோட அப்பா ராமநாதபுரம் இந்த கோவிலில் அவர் அங்கே குருக்களாக இருந்திருக்கார். அதனால் அவர் அந்த சிகையெல்லாம் வச்சுட்டு அப்படி இருப்பார். அதனால் அவரை வரவழைச்சு அவரை நீலகண்டனோட அனுப்பிச்சு தன்னோட தந்தையாரை அனுப்பிச்சிரு இவரை கூட்டு போயிருக்கார். அதாவது இது இவருடைய அப்பாவோட மாமா பிள்ளை இல்லையா அவர் நீலகண்டன். அதனால் அப்பாவை கூப்பிட்டுருக்காரு அவர் பூஜாரி. அவர் கூப்பிட்டு ரெண்டு பேருமா கிளம்பி ராம்நாத் பூஜாரி, அந்த பூஜாரியோட தந்தையாரும் நீலகண்டனும் கிளம்பி பெரியவாளை தரிசனம் பண்ணியிருக்கா. பண்ணி இவனுக்கு பெரியவா உடனே கேட்டிருக்கா, இவனுக்கு உபநயனம் பண்ணலாமா, ஏன் பண்ணல அப்படின்னாலாம். உடனே பண்ணிடுறோம் அப்படின்னாலாம். சரி அப்படின்னு. அதுக்கப்புறம் இவனுக்கு காலேஜ் படிக்கணும்னு ஆசை. அதெல்லாம் பிஎஸ்சியில் சேரணும்னு இங்கே ஒரு காலேஜ் வேற சொல்லி கிடைக்கல, அங்கே சீட்டு கிடைக்கல இவனுக்கு அப்படின்றான். பெரியவா அப்படியான்னு சொல்லிட்டு கேட்டுன்ட்டு ரெண்டு கையும் தூக்கி ஆசீர்வாதம் பண்ணிட்டாரான். அவ்வளோதான். இப்போ அந்த காலேஜில் கிடைக்கல சீட்டு அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. 2 நாள் கழித்து அந்த ஊர்லேயே தானே தங்கியிருந்திருக்கா. 2 நாள் கழித்து திரும்பி கிளம்பி எந்த காலேஜில் சீட்டு இல்லையோன்னு சொன்னாலோ அதே காலேஜுக்கு இந்த நீலகண்டனை கூட்டிட்டு அவள் அங்கே போயிருக்கா. போயிருக்கு. அங்கே அந்த அத்தாரிட்டி அங்கே இருப்பாளே, அவகிட்ட போய் இந்த மாதிரி நாங்கள் இங்கே தான் தங்கின்னு இருக்கோம், இங்கே தான் இருக்கோம், நாங்கள் இவனுக்கு இந்த காலேஜ் சேரணும்னு ரொம்ப ஆசை, இந்த இதில் இந்த மாதிரியான ஒரு பிரான்ச்சில் சேரணும்னு அதெல்லாம் சொல்லியிருக்கா. ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டேன், அவங்க இதில் சொல்லிட்டா. அதனால் இங்கே காஞ்சி மகாபிரிவாவில் தரிசனம் பண்ணிட்டு வர வந்தோம். அவரும் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் அப்படின்னாராம். அப்போ அவள் சரி இங்கே கொஞ்சம் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதை போல் டிஸ்கஸ் பண்ணி இவர் அட்மிட் பண்ணிட்டாலாம். அப்போ இது எப்படி நடக்குது, எந்த காலேஜில் அவருக்கு சீட்டு இல்லைன்னு சொன்னாலே எந்த பர்டிகுலர் பிரான்ச்சில், இப்போ அதே இடத்துல 2 நாள் கழிச்சு இப்போ வரா. மகாபிரியோட தரிசனம் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே நடக்கலை, பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ சீட்டு கிடைச்சிருத்து, அவளுக்கு அட்மிஷன் கிடச்சிருது உடனே. அது ஏற்கனவே அவருடைய ஃப்ரெண்டு சாப்பிட்றதுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அப்போ அங்கே தங்கிக்கலாம், படிச்சுக்கலாம். அதனால் அவர் இந்த நீலகண்டன்ற ஒரு பிஎஸ்சி முடித்து
அதே காலேஜ்லேயே எம்எஸ்சியை முடிச்சுட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலையில் சேர்ந்து அவர் அதில் ப்ரொமோட் ஆகி 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 டைரக்டர் லெவல் வரைக்கும் நீலகண்டன் வந்து வந்திருக்கிறதா அந்த ராம்நாத் பூஜாரி அப்படிங்கிறவர் சொல்கிறார். இதெல்லாம் மகாபிரியோட அனுகிரகம் மட்டும்தான் அப்படின்றத அந்த நீலகண்டன் வந்து சொல்லிகிட்டே இருப்பாராம். இது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயமா? இவர் வந்து ராம்நாத் பூஜாரி கூட அவர் அந்த நீலகண்டன்றவர் போயிருக்கார், அவ்வளோதான். அவர் ஏன்னா அவர் ஏற்கனவே மதுரையில் காலேஜில் ட்ரை பண்ணுறார், ஏதாவது காலேஜில் கிடைக்குமான ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சில். இந்த ராம்நாத் பூஜாரிங்கிறவர் ஏதோ ஒரு விஷயமா, வேலை விஷயமா அவர் அங்கே மதுரைக்கு வரார். அப்போ 2 பேருமா அங்கே வந்து இருந்திருக்கா. ராம்நாத் பூஜாரியோட ஃப்ரெண்டு வந்து நீலகண்டனுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்துட்றேன், ஆனால் காலேஜுக்கு எனக்கு அட்மிஷனுக்கு யாரையும் தெரியாதுன்னு. இவன் ஏதோ தேடி பார்த்ததில் ஒரு காலேஜில் பார்க்குறா. அந்த காலேஜில் பர்டிகுலராக இந்த பிரான்ச்சுக்கெலாம் எல்லாம் ஃபில்லப் ஆகிடுது, கிடையாதுன்னு சொல்லிட்டா. வேறு என்ன பண்ணுற? அப்படியே தேடி பார்க்கும்போது மகாபிரிவாங்க அந்த நாராயணபுரத்தில் கேம்பில் இருக்கான்னு தெரியுது. அப்போ அங்கே கூட்டுன்னு போய் பார்க்கணும் அப்படின்னா இவர் வந்து சிகை வச்சுட்டு இருக்க மாட்டார் போல இருக்கு ராம்நாத் பூஜாரி. அதனால் அவருடைய அப்பா ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரம், நான் தப்பாக சொல்லியிருந்தா மன்னிக்கணும், ராமேஸ்வரம் கோவிலில் அவர் வந்து அப்பா வந்து அங்கே குருக்களாக இருக்கார். அவரை வர சொல்லி அவரோட ஏன்னா போகிறவர் வந்து கூட ஒழுங்காக போனோமே, அதனால் கொஞ்சம் அட்லீஸ்ட் அந்த ஒரு குருக்கள் மாதிரி அவர் போடுறான்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டான்னு போய் அவரோட இந்த நீலகண்டன் அனுப்பிச்ச பொண்ணு பெரியவா வந்து அவனுக்கு பூண்டல் பண்ணேன். அப்புறம் பூண்டல் போட்டிருக்கா கூட இருக்குது. காலேஜ் சேர்ந்து ரொம்ப லேட்டாக தான் இருக்குது. பூண்டல் போட்டிருக்கா, போட்டுட்டு தான் அப்புறம் காலேஜும் சேர்ந்துருக்காரு, எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் பெரியவா வந்து அனுகிரகம் பண்ணியிருக்காளே, அவனுக்கு காலேஜ் சேரணும், இந்த காலேஜில் சேரணும்னு பார்த்து தான் வந்திருக்கான், இங்கே இல்லைன்ட்டா அப்படின்னு பெரியவா 2 கையும் தூக்கி ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதத்தை கொடுத்துட்டாருன்னா 2 நாள் கழிச்சு அவங்க போனார்னா அவளுக்கு சீட்டு ரெடியாக காத்துன்னு இருக்கு. இந்த சீட்டை சேர்த்துட்டாலே அப்போது இடமும் தங்கறதுக்கு கிடச்சிருது. அவர் பிஎஸ்சி படிச்சுட்டு அதே காலேஜில் எம்எஸ்சி படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை செஞ்சு அதில் போய் ப்ரொமோட் ஆகி அவர் டைரக்டர் லெவலுக்கு வந்திருக்காங்க. பெரியவாரோட அனுகிரகம் தான்ற. ஜெய் ஜெய்சங்கர் மகாபரிய பாதமீஸ்வரம் மகாபரிய பாதமீஸ்வரம்.